அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். இப்போ யோகா அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா ஏர்லி மார்னிங் பண்ணுறது பெட்டரா ஒரு ஆஃப்டர் ஒர்க் ஒரு ஈவினிங் டைமில் பண்ணுறது பெட்டரா? ஸோ யோகா எப்போவுமே ஒரு சாந்திய காலம்னு சொல்லுவோம். சாந்திய காலம் அப்படின்னா சன்ரைஸ்க்கு 1 மணி நேரம் முன்னாடி, சன்ரைஸ் ஆனதுக்கப்புறம் 1 மணி நேரம் பின்னாடி. வெயிட் லாஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டோனிங் வேறு, வெயிட் லாஸ் வேறு. ஸோ டோனிங் அந்த மசில் குரூப் தொலைன்னு இருக்கிற மசில் கொஞ்சம் டைட்டன் ஆகி ஷேப் கிடைக்கிறது டோனிங். அந்த மசிலில் படர்ந்துருக்கிற ஃபேட் லேயர் கரையிறது வெயிட் லாஸில் வரும். ஃப்ளெக்சிபிலிட்டி மட்டும் கிடையாது. யோகா மெயின்லி ஒர்க்ஸ் இன் யோர் கிளாண்ட் ஃபங்க்ஷன்ஸ். நீங்கள் இதில் வெயிட் லாஸும் நடக்குது, உங்கள் கிளாண்டையும் சீராக வச்சுக்கலாம் அப்படின்னா இது அடிஷ்னல் பெனிஃபிட் தான். காஃபி குடிச்சிட்டு ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் ட்ரிங்கிங் காஃபி அண்ட் டூயிங் யோகா. ஸோ அது இன்னும் அசிடிட்டியை தான் டெவலப் பண்ணும். ஸோ சூரிய நமஸ்காரில் இட் ஹேஸ் எவ்ரிதிங் இன் இட். அதில் ஒரு ஃபார்வர்ட் பெண்ட் இருக்கும், ஒரு பேக் பெண்ட் இருக்கும், ஒரு செமி இன்வர்ஷன் இருக்கும், ஒரு கோருக்கு பிளாங்க் இருக்கும், ஸோ ஒரு ஹிப் ஓப்பனிங் அஸ்வசன்ஷலாசன் இருக்கும். ஸோ இதில் எல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கு ஆசனாவோட நிறைய பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குது. கண்டிப்பாக யோகா பண்ணுறவங்க ஒரு கரெக்டான ஃபுட் ஹேபிட்ஸில் இருக்கணும். அதர்வைஸ் இட் இஸ் கோயிங் டு ஹிட் யூ இன் அ டிஃப்ரெண்ட் வே. நீங்கள் ஆசனா பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். அதே சமயம் ஃபுட்டை தப்பாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நெகட்டிவ் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஹாய் ஹலோ வணக்கம் மாதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனிக்ஷா சுவாமிநாதன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு முக்கியமான கொஷனுக்கு தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். என்ன கொஷின் அப்படின்னா, யோகா பண்ணுறதுனால நம்மளுக்கு வெயிட் லாஸ் நிஜமாவே நடக்குமா? ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணி இன்றைக்கி நம்மளோட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா யோகா இன்ஸ்ட்ரக்டரான ரூபேஷ் குமார் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க அவர்கிட்ட போயிட்டு இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்மளோட வீடியோவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின் என்னென்னா, யோகா பண்ணுறதுனால வெயிட் லாஸ் நடக்குமா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ்க்கு முன்னாடி எப்படி வெயிட் கெயின் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெயிட் கெயின் ஆகிறது தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எப்படி அதை லூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிடும். ஸோ ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு எவ்வளோ கேலரிஸ் வேணும் ஒரு பர் டே அப்படின்றது இருக்குது மேம். உங்களோட எவ்வளோ எனர்ஜி செலவழிக்கிறீங்க ஒரு டேயில், அதுக்கேற்ற மாதிரி கேலரிஸ் எடுத்து நீங்கள் ஃபுட் எடுத்துக்கணும். ஒரு வேளை எக்ஸ்ட்ரா கேலரிஸ் எடுத்துக்கிறீங்க, அந்த கேலரிஸ் உங்களோட எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகலை அப்படின்னா அது அப்படியே ஃபேட்டாக போய் கன்வெர்ட் ஆகி உங்கள் பாடியில் உட்காந்துரும். ஸோ இப்போது அந்த ஃபேட்டை குறைக்கிறதுக்கு தான் இப்போ நீங்கள் கேட்டிருக்கீங்க, ஸோ வெயிட் லாஸ் நடக்குமா அப்படின்னு. யோகா மட்டும் இல்லை, எந்த ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டியும் சரி, எந்த ஒரு ஒர்க் அவுட் ஆக்டிவிட்டிலையும் சரி, வெயிட் லாஸ் பண்ணணும்னா யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் யோர் ஃபுட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் 80% அதுதான் ப்ளே பண்ணணும் ரோலை. எப்படி ப்ளே பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சாப்பிட்றீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெயிட் லாஸ் எப்படி நடக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஒரு ஃபுட்டு சாப்பிட்றீங்க, அந்த ஃபுட்டில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குன்னா உங்கள் பாடியில் அந்த கேலரிஸ் போய் ஸ்டோர் ஆகும். நீங்கள் அதுக்கான ஒரு எனர்ஜி போடுறீங்க, உங்களோட டெய்லி ஒர்க்காக இருக்கலாம், நடக்கிறதா இருக்கலாம். ஸோ என்ன எனர்ஜி போடுறீங்களோ அந்த கேலரிஸ் உங்களுக்கு குளுக்கோஸை அந்த பாடி எனர்ஜியாக கொடுத்துட்டே இருக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு உங்கள் பாடியில் அந்த குளுக்கோஸ் காலி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட லிவர் கிளைக்கோஜன் ரிலீஸ் பண்ணும். ஸோ உங்கள் கிளைக்கோஜன் எனர்ஜியாக கொடுக்கும். ஒன்ஸ் கிளைக்கோஜனும் காலி ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் பாடியில் ரிமைனிங் ஆன எனர்ஜியே இருக்காது. அப்போ என்ன பண்ணும், உங்கள் பாடி ஸ்டோர்டு ஃபேட்டை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ தான் உங்களுக்கு ஃபேட் லாஸ் நடக்கும். ஸோ யூஸ்வலி இந்த வெயிட் லாஸ் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்களா, ஒரு பர்சன் கரெக்டான இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்காங்க, ஒரு பஃபர் பீரியட், ஒரு 12 hours ஆஃப் பஃபர் பீரியடில் இருக்காங்க, ஃபுட்டு இல்லாமல் இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க பாடியிலேருந்து கிளைக்கோஜன் கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆகினதுக்கு அப்புறம் அவங்க ஃபேட் கரைய ஆரம்பிக்கும். நார்மலாகவே மைல்டாக கரைய ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அந்த பர்டிகுலர் டைமில் அவங்க ஒர்க் அவுட் பண்ணாலும் யோகா பண்ணாலும் இன்னும் நல்லா எஃபிஷியண்ட்டாக ஃபேட் லாஸ் ஆகும். ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன். லைக் நீங்கள் ஃபுட்டை ஃபோக்கஸ் பண்ணணும். 80% ஃபுட்டில் இருக்கு மேம், 20% ஆசனா ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் மிஸ்கான்செப்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி டயட்லாம் ஃபாலோ பண்ணாலும் இன்னைக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் யோகா, ஜிம் அண்ட் அதர் ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே இருக்குது, கார்டியோ இருக்குது. அப்படி இருக்கும்போது யோகா நம்ம அதிகமாக ஸ்வெட் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது.
அப்படி இருக்கும்போது எதில் அதிகமாக ஸ்வெட் பண்ணுறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய எக்ஸசைஸ் பண்ணால் தான் வெயிட் லாஸ் நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு இங்கே யோகாவில் ஒரு பர்டிகுலர் ஆசனா பண்ணும்போது ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வெயிட் லாஸ் நடக்கும் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்ல முடியுமா? ஓகே மேம். ஸோ வெயிட் லாஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டோனிங் வேற, வெயிட் லாஸ் வேற. ஓகேவா? ஸோ டோனிங் வந்து அந்த மசில் குரூப் வந்து தொலைன்னு இருக்க மசில் வந்து கொஞ்சம் டைட்டன் ஆகி ஷேப் கிடைக்கிறது டோனிங். அந்த மசிலில் படர்ந்துருக்கிற ஃபேட் லேயர் கரையிறது வெயிட் லாஸில் வரும். ஓகேங்களா? ஸோ வென் இட் கம்ஸ் டு நீங்கள் சொல்கிறீங்களா மற்ற ஒர்க் அவுட்டில் HIIT எடுத்துக்கலாம், வெயிட் ட்ரைனிங் எடுத்துக்கலாம், இல்லை கார்டியோ எடுத்துக்கலாம், அதில் வந்து நிறைய வந்து ஸ்வெட் ஆகுது, அதனால் அதில் வெயிட் லாஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வாட்டர் வெயிட் போயிடும். இந்த மாதிரி ஸ்வெட் ஆகிறதுனால வாட்டர் வெயிட் போயிடும். போக போக அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, உங்களோட பாடியில் எனர்ஜி இல்லாத போது ஃபேட்டை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். அது நீங்கள் யோகா பண்ணாலும் ஃபேட்டை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண போது, ஆசனா ப்ராக்டிஸாக இருந்தாலும் சரி, வெயிட் ட்ரைனிங்காக இருந்தாலும் சரி, HIITயாக இருந்தாலும் சரி, எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும், கார்டியோவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருந்துட்டு உங்களோட பாடியில் வந்து இந்த ஆசனா ப்ராக்டிஸோ இல்லை வெயிட் ட்ரைனிங்கோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் இருக்குது. இதுதான் அதுதான் கிடையாது. யோகா ஆசனா பயிற்சியிலையுமே உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஸ்வெட் ஆகணும் அப்படின்னா இதுலேயுமே அஷ்டாங்க விநியாச ப்ராக்டிஸ் இருக்குது, அதில் ஸ்வெட் ஆகும். ஆனால் ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸில் வந்து யோகாவில் வந்து ஆசன பயிற்சி பண்ணும்போது ஸ்வெட் ஆகக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ டாப் 5 யோகா ஆசனாஸ் ஃபார் வெயிட் லாஸ் அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் சொல்லுவீங்க? வெயிட் லாஸ் எஸ். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேட்டிங்கன்னா நான் எல்லா ஆசனமும் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லுவேன். பட் உங்களுக்கு வந்து டோனிங் கூட சேர்ந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் சொல்கிறீங்களா அந்த கார்டியோ மாதிரி உங்களுக்கு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆசனா நான் சொல்கிறது தோப்பு கரணம். ஓகேங்களா? ஸோ தோப்பு கரணம் ஒரு மார்னிங் வந்து ஒரு 15 தோப்பு கரணம் போடலாம். ஸோ அதுக்கப்புறம் சூரிய நமஸ்கார் சைக்கிள். ஸோ நம்ம நிறைய சூரிய நமஸ்கார் சைக்கிள் நீங்கள் ஆன்லைனில் நிறைய இருக்கும். எல்லாமே மோஸ்ட்லி தப்பாலாம் இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த சூரிய நமஸ்கார் சைக்கிள் பார்த்தாலே கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா காடஸ் போஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம், வாரியர் போஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மாலாசன் வாக், டக் வாக் இந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இதுதான் டாப் 5 ஆசனாஸ் ஃபார். எஸ். ஸோ இதில் டயட் அண்ட் எக்ஸசைஸ் இது ரெண்டும் கம்பைன் பண்ணால் தான் வெயிட் லாஸ் நடக்கும் அப்படின்றத சொன்னீங்க. பட் ஸ்டில் இன்னைக்கு யோகா அப்படின்றது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு இந்த மிஸ்கான்செப்ஷன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பிரேக் பண்ணும் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஸோ மிஸ்கன்செப்ஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யோகா வந்து ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு மட்டும்தான், மற்ற எந்த ஒரு இதுக்கும் அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இப்போ ஏன்னா ஒரு வெயிட் ட்ரைனிங் பண்ணுறவங்களுக்கோ ஒரு ஜிம் கோச்சுக்கோ ஒரு வேற ஒரு ஜூம்பா கோச்சுக்கோ வேறு என்ன கைண்ட் ஆஃப் ஃபிட்னஸ் கோச்சுக்கோ மற்ற சப்ஜெக்ட் தெரியாது. இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா வெயிட் ட்ரைனிங்கில் வந்து எந்த அளவுக்கு டீப்பாக என்னால் சொல்ல முடியும்னா ஓரளவுக்கு மேலே ஜென்ரிக்காக என்னால் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் யோகாவை டீப்பாக தெரியாதவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு பதிலாக இன்னொரு ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட கேட்டிங்கன்னா இட்ஸ் பெட்டர் தட் தே வில் கிவ் யூ அ ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன். என்ன மிஸ்கன்செப்ஷன்னா வெறும் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, இல்லை ரொம்ப மைல்டாக பண்ணுற ஃப்ளோ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ இதுலேயுமே கொஞ்சம் இன்டென்ஸாகவும் இருக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டி மட்டும் கிடையாது, யோகா மெயின்லி ஒர்க்ஸ் இன் யோர் கிளாண்ட் ஃபங்க்ஷன்ஸ். நீங்கள் இதில் வெயிட் லாஸும் நடக்குது, உங்கள் கிளாண்டையும் சீராக வச்சுக்கலாம் அப்படின்னா இது அடிஷ்னல் பெனிஃபிட் தான். இன்னர் ஆர்கன்ஸை வந்து இன்னும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இட்ஸ் அன் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் தான். ஸோ அதனால் நான் கம்பேர் பண்ணால் இப்போ நீங்கள் அதர் ஒர்க் அவுட்ஸை கம்பேர் பண்ணால் என்ன கேட்டிங்கன்னா நான் யோகாவுக்கு தான் ஃபஸ்ட் ரேங்க் கொடுப்பேன். ஓகே. ஸோ வென் யூ ஆர் டாக்கிங் அபவுட் சூரிய நமஸ்கார் எனக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வந்துச்சு. ஐ ஹர்ட் லைக் நான் ஸ்கூல் டைமில் இருந்தபோது 12 போசஸ் இதில் இருக்குது அப்படின்றத சொல்லுவோம். ஸோ ஒரு ஃபுல் சைக்கிள்னா 24 போசஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ சூரிய நமஸ்காரோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் சொல்லுவீங்க? ஸோ சூரிய நமஸ்காரில் வந்து இட் ஹாஸ் எவ்ரிதிங் இன் இட். அதில் ஒரு ஃபார்வர்ட் பெண்ட் இருக்கும், ஒரு பேக் பெண்ட் இருக்கும், ஒரு செமி இன்வர்ஷன் இருக்கும், ஒரு கோருக்கு பிளாங்க் இருக்கும், ஸோ ஒரு ஹிப் ஓப்பனிங் அஸ்வசஞ்சலாசன் இருக்கும். ஸோ இதில் வந்து எல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கு ஆசனாவோட நிறைய பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குது. ஒரு ஆசனாக்கும் ஒரு சர்டைன் பெனிஃபிட்ஸ் இருக்கும். அது எல்லாமே மிக்ஸ்டாக உங்களுக்கு அதில் வருது. So it works both in your endocrine system, at the same time flexibility, at the same time it helps in your weight loss journey. ஓகே. ஸோ இப்போ யோகா அப்படின்றத எடுத்துக்கிட்டோன்னா ஏர்லி மார்னிங் பண்ணுறது பெட்டரா ஒரு ஆஃப்டர் ஒர்க் ஒரு ஈவினிங் டைமில் பண்ணுறது பெட்டரா? ஸோ யோகா எப்போவுமே வந்து ஒரு சாந்திய காலம்னு சொல்லுவோம். சாந்திய காலம் அப்படின்னா சன்ரைஸ்க்கு 1 மணி நேரம் முன்னாடி, சன்ரைஸ் ஆனதுக்கப்புறம் 1 மணி நேரம் பின்னாடி, அதே மாதிரி ஈவினிங் சன் செட்டுக்கு 1 மணி நேரம் முன்னாடி, சன் செட்டுக்கு அப்புறம் 1 மணி நேரம் பின்னாடி. ஸோ இந்த காலத்தில் பண்ணும்போது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக வெயில் அதிகமாக இருக்கும்போது, அதாவது உச்சி வெயில் இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஓகே. அண்ட் இதில் அதர் டவுட்ஸ் வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வரது என்னன்னா, இது எப்படி பண்ணணும், எந்த மாதிரி லைக் எம்டி ஸ்டொமக்கில் பண்ணணுமா, இதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிருக்கலாமா, ஒரு காஃபி டீ குடிச்சிட்டு கூட யோகா பண்ணலாமா, இந்த மாதிரி கேள்விகளுக்கு உங்களோட பதில் என்ன சார்? ஓகே. நிறைய பேர் காஃபிலாம் குடிச்சிட்டு ஆமாம் பண்ணுறாங்க, பிகாஸ் ஆஃப் தே வாண்ட் சம் எனர்ஜி டு டூ இட். யோகாவில் வந்து நிறைய ட்விஸ்டிங்கு, பெண்டிங்கு, பேக் பெண்டிங் இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால அது அப்டமன் லைனிங்கை ரொம்ப
ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஆசிட் செக்ரேஷன் கொஞ்சம் டெவலப் ஆகும். நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர். ஸோ சாப்பிட்டுட்டு பண்ணும்போது யூ வில் ஹாவ் அசிடிட்டி அண்ட் லாட் ஆஃப் அதர் இஷ்யூஸ் இருக்கும். நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுக்கோ. ஸ்டொமக்கில் ஃபுட் இருக்கக்கூடாது. கொஞ்சம் அது மூவ் ஆகி இன்டெஸ்டைன் போயிடுச்சுன்னா ஓகே, நோ ப்ராப்ளம், லைட்டாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். காஃபி குடிச்சிட்டு ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் ட்ரிங்கிங் காஃபி அண்ட் டூயிங் யோகா. ஸோ அது இன்னும் அசிடிட்டியை தான் டெவலப் பண்ணும். ஓகே, ஸோ லாஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் அ ஸ்மால் செக்மெண்ட். இதில் 3-2-1 ரூல் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். 3 திங்ஸ், அதாவது இப்போ யோகா ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா 3 விஷயங்கள் அவங்க கண்டிப்பாக பண்ணணும். ஓகே. 2 திங்ஸ் அவங்க பண்ண, இப்போ நீங்கள் சொன்னீங்க காஃபி குடிக்கக்கூடாது நம்ம. ஸோ 2 திங்ஸ் பண்ணவே கூடாது. ஒரு சீக்ரெட் டிப் அப்படின்னா நீங்கள் அதை சொல்லுங்கள். ஒரு சீக்ரெட் டிப். ஸோ அப்படியே 3-2-1 அப்படின்ற. ஓகே, 3-2-1. 3 திங்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன் இஸ் ஏர்லி டு பெட், ஒன் இஸ் ஏர்லி டின்னர், சீக்கிரமாக சாப்பிட்றது. இன்னொன்று வந்து உங்களோட ப்ராக்டிஸ் அப்போது கொஞ்சம் எம்டி ஸ்டொமக்கில் பார்த்துக்கிறது. ஸோ தட் இஸ் 3 திங்ஸ் விச் யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன். 2 திங்ஸ் விச் யூ ஷுட் நாட் டூ இஸ், நீங்கள் யோகா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, யூஸ்வலாக யோகா ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் எனர்ஜி அப்லிஃப்டாக இருக்கும் த்ரூ அவுட் த டே. சில பேர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு எனர்ஜி கொஞ்சம் லோ ஆகிற மாதிரி இருக்குது, நீங்கள் நிறைய ஆசனா ப்ராக்டிஸ் பண்ணேன் அதனால் டயர்ட் ஆயிருமா. அப்படி கிடையாது. ஸோ உங்கள் ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணணும். ஸோ ஒன் திங் இஸ் ரெடியூசிங் யுவர் ஸ்க்ரீன் டைம் அண்ட் ஒன் மோர் திங் இஸ் ஃபுட் ஹேபிட்ஸ். ஓகே. ஸோ கண்டிப்பாக யோகா பண்ணுறவங்க வந்து ஒரு கரெக்டான ஃபுட் ஹேபிட்ஸில் இருக்கணும். அதர்வைஸ் இட் இஸ் கோயிங் டு ஹிட் யூ இன் அ டிஃப்ரெண்ட் வே. நீங்கள் ஆசனா பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். அதே சமயம் ஃபுட்டை தப்பாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நெகட்டிவ் பெனிஃபிட்ஸை கொடுக்கும். ஓகேங்களா? 2 திங்ஸ். இந்த ஒன் திங் சீக்ரெட் டிப் அப்படின்னு என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வாட் ஐ வுட் சே அஸ் அ யோகா ப்ராக்டிஷனர், சீக்ரெட் டிப் அப்படின்னா லிவ் இன் அ ப்ரெசன்ட். நிறைய பேர் சொல்லுவாங்க செட் அ கோல் அந்த மாதிரிலாம். டோன்ட் செட் அ எக்ஸ்ட்ரீம் கோல் அண்ட் ஒர்க் ஆன் தட் கோல். ஓகே, லிவ் இன் அ ப்ரெசன்ட் அண்ட் வாட் எவர் கம்ஸ் டு யுவர் லைஃப் ட்ரை டு அக்செப்ட் இட். ஓகே, நிறைய பேர் இந்த ஃபிலாசபிக்கு ஒத்துப்பாங்களான்னு தெரியல. பட் டோன்ட் செட் அ எக்ஸ்ட்ரீம் கோல் அண்ட் ஒர்க் ஆன் இட். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணுற ப்ராசஸை கரெக்டாக பண்ணிகிட்டே போங்க. ஆட்டோமேட்டிக்காக எவ்ரிதிங் குட் வில் ஹேப்பன் டு யூ. ஸோ மேனிஃபெஸ்ட் சம்திங். யூ கேன் மேனிஃபெஸ்ட் தட் திஸ் வில் ஹேப்பன் டு மீ, ஆல் குட் திங்ஸ் வில் ஹேப்பன் டு மீ. டோன்ட் செட் அன் எக்ஸ்ட்ரீம் கோல். அந்த கோலுமே வந்து மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணாலுமே. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். பிகாஸ் இந்த அளவுக்கு தெளிவாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பிகாஸ் இன்னைக்கு வெயிட் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய மிஸ்கான்செப்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வாட் டு பிலீவ் அண்ட் வாட் நாட் டு பிலீவ் அப்படின்ற ஒரு தெளிவு வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நிறையா புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஷேரிங் ஆல் தீஸ் ஆசனாஸ் அண்ட் எது பண்ணால் அதிகமாக பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ.